எல்லாருக்கும் வணக்கம். ஆப்பநாட்டு இளைஞர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலான்னு இருக்கேன். அது என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா, வருகிற செப்டம்பர் 14ஆம் தேதி 1957 நடைபெற்ற கலவரத்தில் இறந்த ஐவர் சமாதிக்கு அரசு தடை போட்டிருக்காங்க. இதை எதிர்த்து, அரசின் தடையை எதிர்த்து திரைப்பட தயாரிப்பாளர் திரு சௌத்ரி தேவர் அவர்கள் ஒரு காணொளி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த காணொலியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பநாட்டு இளைஞர்கள் இந்த அரசோட தடையை மீறி ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அவங்கவுங்க வாகனத்தில் அந்த இடத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் கூடுங்கன்னு சொல்கிறாங்க. அரசோட அனுமதி இல்லாமல் அவங்களோட தடையை மீறி ஒரு இடத்துல கூட்டம் கூடுனா, அதுவும் நம்ம மாவட்டத்தில் இந்த 2 மாதம் 144 தடை இருக்குது நமக்கு. அதை மீறி நம்ம இளைஞர்கள் அந்த இடத்துல கூடுனா ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது மேலும் மேலும் உங்கள் சமுதாயத்தை என்ன ஆக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே நம்ம சமுதாயத்தை குற்ற பின்னணி உள்ளவர்கள் தான் வச்சுருக்காங்க அரசாங்கத்தை பொறுத்தவரை. இதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த காரியத்தை செய்ய சொல்கிறார் அவர். ஆப்பநாடு வாழ்வியலில் ரொம்ப மோசமான நிலையில் தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு இங்கே குடிக்க கூட தண்ணி கிடையாது, புழக்கத்திற்கு தண்ணி கிடையாது, அடிப்படை தேவைகளுக்கே நம்ம அல்லாடிக்கிட்டு இருக்கோம். இப்படி தலைவர்கள்லாம் வெளியிலேருந்து வர்றவங்கெல்லாம் இந்த மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணாங்கன்னு நம்ம வரவேற்கலாம். அதே நேரம் இந்த ஐவருக்கான அனுமதி அரசின் சார்பிலோ அல்லது நீதிமன்றத்தின் சார்பிலோ நம்ம வாங்கியிருந்தோம்னா அனைவரும் போய் அதில் அஞ்சலி செலுத்தலாம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அரசின் தடையை மீறி மீண்டும் ஒரு முறை இந்த சமுதாயத்தை அரசுக்கு எதிரானவர்கள் என்று பதிய வைத்து விடாதீர்கள். ஆப்பநாட்டு இளைஞர்களுக்கு இதை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். நான் மனோஜ் சாயல்குடி.